ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். என்னென்னா, இந்த வடிவேல் காமெடி உண்டு தெரியுமா? ஸோ இவ சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க விட மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி உண்டு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போச்சு என் நிலமை. நானே ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சாலும் டைமும் கிடச்சாலும் தொண்டையில் கிச்சு கிச்சு ஆகிப்போச்சு. அதனால தான் நேற்று 2 நாளாக ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ அப்படியும் எதாவது சேஞ்ச் தெரிஞ்சிச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்லிட்டேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கிம் டேயோங். ஸோ எனக்கு கிம் டேயோங் சொல்கிறத விட ஜியோன் டேயோங் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டே ஜியோன் டேயோங். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு வருஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. ஸோ சிவன்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு பெஸ்ட் இயராக இருக்கணும்னு. எப்படியும் நான் சொல்கிறது உங்கள்கிட்ட சேர போகிறது கிடையாது, எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், எனக்கு ஏன் மன திருப்திக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு பெஸ்ட்டு வருஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நம்புகிற ஆள், ரொம்ப நம்புகிற ஆள். ஸோ வந்துட்டு காலையில் நான் பார்த்தேன், ஜங்குக்கு வந்து விஷ் பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஸோ நான் திரும்ப அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப க்யூட்டில் 2 பேரும் சேர்ந்து பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ் கூட வந்திருந்தாங்க. ஸோ அதையும் கூட நான் பார்த்தேன். லைக் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஏன் எப்படி சொல்கிறது, இப்போ நான் அட்மையர் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டி கப்பில் நான் அட்மையர் பண்ணுறதுனா அவங்க 2 பேரும் மட்டும்தான். நீங்கள் வந்து இந்த ஸ்டோரிலாம் கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படின்னு தெரில, நீங்கள் நம்பி கேட்குறீங்களா இல்லை நல்லா இருக்குன்னு கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியலை. பட் நான் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டேஹுக்கை நம்புகிறேன். அது உண்மைதான் அப்படின்றது நம்புகிறேன். ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னைக்குடா சொல்லுவாங்க இது உண்மை, இந்த ரிலேஷன்ஷிப் உண்மை அப்படின்னு சொல்லி என்னைக்கு சொல்லுவாங்கன்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனிவே ஒரு நாள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதையே சொன்னேன்னு எனக்கு தெரியலை. எனிவே ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நிஜமா அந்த மனுஷனுக்கு 30 வயசு ஆச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியா இருக்கார். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்து 24 இருந்தாலும் நமக்கு இன்னமும் 30 வயசு ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுக்கு 30 வயசு ஆனாலும் 20+ மட்டும்தான் மாதிரி தான் இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகு தான். ஜியோன் ஜங்குக் ரொம்ப கொடுத்து வச்சது தான். சரி, ஓகே ஃபைன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விளையாடி இருந்தேன்னா மன்னிச்சிடுறீங்க, ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசிட்டு மன்னிச்சிடுங்க. சரி, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தோன்னா, ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பாதி எக்யூப்மெண்ட்ஸை காணும். அது எங்கே போச்சுன்னு சொல்லி ஜங்கு கோவமாக கேட்டுட்டு இருக்கும்போது ஸோ அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து ஒரு பேப்பர் கிடைச்சதா கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடு தான் முடித்தோம். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அந்த பேப்பரை பிடிச்சு படிக்கும்போது அதில் ஒரு கோட் தான் இருக்குது. ஸோ அந்த கோட் எல்லாத்தையும் வந்து அவர் கேல்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து கோட் லாங்குவேஜ் தெரியும் இல்லையா? ஸோ அதனால கேல்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து அவருக்கு பொறி தட்டுது, சாரி இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ வந்துட்டு கோவத்தில் வந்துட்டு அந்த பேப்பரை கசக்கி அப்படியே இறுக்கி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு வெறுன்னு அங்கேருந்து நடந்து போகிறாங்க. ஸோ நடந்து போயிட்டு நேராக நிற்கிறது வந்து ஹூகோட வந்து ஆஃபீஸில் தான் நிற்கிறாங்க. ஹூகோட ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஹூகுக்கு யாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு ஆஃபீஸர் தான். ஸோ வந்துட்டு அவரோட ஆஃபீஸ் முன்னாடி வந்து போய் நிற்கிறாங்க. ஸோ நின்னோடனே உள்ளே பார்த்தா ஹூகு வந்துட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு வந்து கோவத்தில் போய் அந்த பேப்பரை வந்து அந்த கோடு கிடச்சிச்சு இல்லையா, அந்த பேப்பரை வந்து கசக்கி அவர் மேலே விட்டேறியதார். அவர் வந்துட்டு கீழே பார்த்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா யார் நிற்கிறான்னு பார்க்காம அப்படின்னு கெட்ட பார்த்து பேச வந்துட்டு டக்குன்னு ஜங்குக்கு பார்த்தோன்னே ஆஃப் ஆகிட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அந்த பேப்பரை திறந்து படி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் வந்துட்டு பேப்பரை திறந்து படிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு இருந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஜங்கு கேட்குறாங்க, உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹூகு இருந்துட்டு என்ன கேட்குறேன் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம எக்யூப்மெண்ட்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ரூம்லேருந்து பாதி எக்யூப்மெண்ட்ஸை காணும். அங்கே நாங்கள் தேடி பார்க்கும்போது காலிலேருந்து தேடிட்டு இருக்கோம், அங்கே தேடி பார்க்கும்போது எனக்கு இந்த பேப்பர் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ளூவெல்லாம் வச்சுட்டு இப்போ நான் தான் பண்ணேன்றதை சொல்ல வர, என்ன தான் நீ வந்து சந்தேகப்படுற அப்படின்ற மாதிரி ஹூகு சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு நான் அப்படி சொல்ல வரல, நீ தான் இதை பண்ணலாம் நான் சொல்ல வரல. எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க, இந்த க்ளூவை வச்சு நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. பட் நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நீ வந்து அது பண்ணியிருந்தேன்னா நீ என்ன முட்டாளா, உன்னை வந்து காமிச்சு கொடுக்குற மாதிரி நீ எங்கள் க்ளூவை போட்டுட்டு போகிறதுக்கு நீ என்ன முட்டாளா, அதனால் நீ அதை பண்ணலைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை யார் பண்ணாங்கிறது உனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும், சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க நீ ஹூகு இருந்து
ஹலோ மிஸ்டர் ஜங்குக், இப்போவும் நீ எனக்கு சந்தேகம் தான் படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு கொஞ்சம் ஜங்குக்கு கோவம் வந்தது. ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு டேபிளில் வந்து 2 கையும் வச்சுட்டு ஹூகோவோட கண்ணை பார்த்துட்டே சொல்கிறாங்க, ஒருவேளை நான் ஆமான்னு சொன்னா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல ஹூகு வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட ஆட்டிடியூடில் ஏதோ சின்ன சேஞ்ச் ஜங்குக்கு தெரியுது. ஸோ ஹூகு வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே 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 பாரு ஜங்குக், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரியா, நீ கேட்க வர விஷயத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கிளம்ப அப்படின்னு சொல்லி அவங்க சென்டென்ஸ் முடிக்கிறதுக்குள்ள ஜங்குக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு என்னை பார்த்தா இழிச்ச வயன் எழுதியிருக்கா, என் தலையில் என்ன இழிச்ச வயன் எழுதியிருக்கா, உனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும், மரியாதை இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்க இவங்க யூஹூ இருந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு இதில் உனக்கு சம்மந்தமே கிடையாது சரியா, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடிக்கிறதுக்குள்ள ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாடுற மயிறு, நம்ம 2 பேரும் இங்கே ஒரே வேலையை தான் பார்த்துட்ருக்கோம் சரியா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நீயும் பொறுப்பு நானும் பொறுப்பு, ஸோ பேசிக்கலி நம்ம 2 பேரும் ஒரே வேலையை தான் பார்த்துட்ருக்கோம், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லணும். யோகு இருந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு டென்ஷன் ஆகிறாரு, என்ன பண்ணுறது என்ன பேசணும்னு தெரியல. ஸோ ஒரு நிமிஷம் வந்து அப்படியே அவரை அப்படியே காம் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜங்குக்கு, எனக்கு எதுவும் தெரியாது சரியா, இதுக்கு மேலேயும் என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் சொல்ல வரதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னை ரிப்போர்ட் பண்ணிக்கோ, என்னை வேறு கேம்ப் மாற்றிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாரு ஜங்குக்கு, இங்கே வந்து சீன் போட்டுட்டு இருக்காது சரியா, நீயும் கேப்டன்னா நானும் கேப்டன் தான், நம்ம 2 ஒரே லெவலில் தான் இருக்கோம் சரியா, உன் சீனெல்லாம் இங்கே வந்து காமிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அவரோட சட்டையை எட்டி பிடிச்சிட்டு இங்கே பாரு, நீயும் நானும் ஒன்றா, உன் கூடலாம் என்னை கம்பேர் பண்ணாது சரியா, அளவுக்குள்ள நான் ஒன்றும் மோசமாக போயிடலடா அப்படின்ற மாதிரி சொல்ல யோகுக்கு வந்து கோவம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவரு காலர் எட்டி பிடிச்சிட்டு சரி 2 பேருமே இப்போ காலர் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஊகு என்ன பண்ணுறாருன்னா தலையை வச்சு அவங்க ஜங்குக்கோட வாய்க்கிட்ட வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ அதில் வந்து ஜங்குக்கு பிளட்டு வந்துடுது, ஓரமாக லிப்ஸ் ஓரமாக வந்து பிளட்டு வந்துடுது. உடனே இந்த ஜங்குக்கு வந்துட்டு அந்த பிளட்டு வந்து கையால் தொடச்சி எடுத்துட்டு இவ்வளோதான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத டயத்தில் ஜங்குக்கு வந்து சமத்தியாக மூஞ்சிலே ஒரு பஞ்ச் ஒன்று கொடுக்குறாரு. செம்மையாக குத்து அவரோட யூகுவால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல, அவர் தரையில் கீழே விழுந்துடுறாங்க. யூஞ்சி என்னை இவ்வளோ ஈஸியாக அடப்பட்டுட்டியே, என்னை பார்த்தா முட்டாக்கு மாதிரி தெரியுதா, எல்லாம் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ யார் உங்கள் அப்பா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் அப்பா வந்து ஆர்மி ஜென்ரலுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சரியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல உடனே அவ்வளோதான். யூகு வந்துட்டு ஒரு நிமிஷம் தலை சுற்றி போயிடுது, எப்பறம் அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தலை சுற்றி போயிடுது. உடனே வந்துட்டு யூகி எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணுறதுக்குள்ள அவ்வளோதான் ஜங்குக்கு 1 more பஞ்ச் போய் இன்னொரு வேறு டைரெக்ஷனில் போய் விழுந்துடுறாங்க. ஸோ விழுந்தோடனே ஜங்குக்கு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பா தான் எனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, உன்னை எதுக்கு இங்கே அமுச்சு வச்சானும் எனக்கு தெரியும், நாங்கள் என்ன பண்ணோம் என்ன பண்ண போகிறோம் எல்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் அமுச்சு வச்சான், என்னை பார்க்குறதுக்கு அவ்வளோ கேனப்பைய மாதிரி தெரியுது, தலைவர் எல்லாத்தையும் பண்ணுவாராமா, பையனையும் அமுச்சு வைப்பாராமா, எல்லா தேவையான எல்லாம் பண்ணிக்கு வராமா, நான் பார்த்துட்டு முட்டாக்கு மாதிரி இருப்பேனாம்மா. டேம் ஜோக்கினோ. ஜங்குக்கு இன்னும் கோவம் ஏற அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறதுக்குள்ள வெளியில் வந்துட்டு ரூமுக்கு வெளியில் அது மீன் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியில் ஒரு எக்ஸ்ப்ளோஷர் வெடித்த சத்தம், பாம்பு வெடித்த சத்தம் நல்லாவே கேட்குது. ஸோ வந்துட்டு அது சத்தத்தை வச்சே தெரியுது அது ரொம்ப கிட்ட, அதாவது கேம்ப்குள்ளே தான் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உள்ள ஜங்குக்கு அவ்வளோதான். ஸோ இன்னும் அவரோட கோவத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த பாம்பு வெடிச்சது இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து அடிச்சு பிடிச்சி வெளியில் ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து ட்ரெயினிஸ் தங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கேம்ப்பு, ஸோ அந்த பிளாகில் வந்துட்டு 4th வால் வரைக்குமே பாம்பு அடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு மேலே இருக்க அதுக்கு கீழே இருக்க எல்லா பில்டிங்கும் வந்துட்டு தரமட்டம் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக தரமட்டம் ஆகல, ஃபுல்லாக வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு வெளில வந்து பார்த்துட்டு அவங்க மின்னு ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஸோ அவரை பிடிச்சி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதாவது கேப்டன் வந்துட்டு 2வது ஃப்ளோரில் வந்து பாம்பு அடிச்சிருச்சு. ஸோ அதனால் அங்கே இருந்த ட்ரெயினிஸ் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு அது யாரும் உயிரோட இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா எல்லாருமே வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து ட்ரெயினிஸ் எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணி இந்த பக்கம் சேஃபான பக்கத்துக்கு போக வச்சுட்ருக்காங்க. ஸோ சில பேர் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, சப்போஸ் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு யாராவது அட்டாக் பண்ண விட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே சுற்றி நடந்துட்டுருக்கு. பட் ஜங்குக்கு சுற்றி எதுவுமே அசையலை. ஜங்குக்கு வந்து ரொம்ப பயந்து போயிட்டாரு, ரொம்ப 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 பயந்து போயிட்டாரு. ஏன் அப்படின்னா அது வெடிச்சிச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து டேயாங்கோட ரூமும் இருக்குது. ஸோ அந்த பிளாக்ல தான் டேயாங் ரூமும் இருக்குது. அவ்வளோதான். ஜங்குக்கு ரொம்ப படப்படன்னு ஆகிடுது. ஜங்குக்கு வந்து அடிச்சு பிடிச்சி எல்லா பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ எங்கேயா
டேங் இருக்கானான்னு சொல்லி எல்லா பக்கம் திரும்பி பார்த்தாலும் எங்கேயுமே கண்ணுக்கே படலை. ஸோ எல்லா சோல்ஜர்ஸ் எல்லாருமே அடிப்பட்டவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே இருக்காங்க. பட் டேங் அந்த இடத்துல காணும். ஸோ அவருக்கு உள்ளுக்குள்ளே சரி எதுவும் தப்பாக யோசிச்சிடக்கூடாது, எதுவும் தப்பாக நடந்திருக்காது, நம்மளே தப்பாக எதுவும் யோசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோதான் காம் பண்ண ட்ரை பண்ணாலும் அவரால் முடியல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சரியான அந்த டாப் என்னன்னா ஜங்குக் கேப்டன். ஸோ டேங்கை பற்றி மட்டும் அவரால் யோசிக்க முடியாது இல்லையா. ஸோ அவர் கேப்டன், அந்த இடத்துல கேப்டனாக செயல்பட்டு தான் ஆகணும். ஸோ அவரோட பீப்புளுக்கு அவர் தானே பொறுப்பு. ஸோ அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் அவர் தன்னை தானே தைரியப்படுத்திக்கிட்டு ஸோ முன்னாடி போயிட்டு யாருக்கெல்லாம் அடிப்பட்டவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேப்டனாக அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரியும் நடந்துக்கிறாரு. ஸோ டாக்டர் முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு அவர் தரையில் விழுந்துடுறாரு. ஸோ என்னென்னு பார்த்தா அவர் கரெக்டாக தலையில் ஷூட் பண்ணி கீழே சாகடிச்சிடுறாங்க. ஸோ அவர் மட்டும்தான் மிலிட்ரி டாக்டர். ஸோ அவர் தான் இருக்கார். ஸோ அவர் செத்துட்டார். ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நிறைய பேர் உள்ளே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆப்போனன்ட்ஸ் நிறைய பேர் வந்துடுறாங்க. உடனே ஜங்குக் என்னென்னு சென்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அது கேம்பில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு தெரிய வருது. ஸோ ஜங்குக் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்ணி வெடியெல்லாம் நிறைய புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதில் கால் வச்சு அது எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஒரு நிமிஷம் அந்த இடமே பரபரப்பாகிடுது. ஜங்குக் நிறைய ஆப்போனன்ட்ஸை ஷூட் பண்ணுறாங்க. ஸோ ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஜங்குக்கால் முழுசாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா ஜங்குக்கோட மைண்டில் இப்போ டே இது மட்டும் தான் வந்துட்டுருக்கு. ஸோ டேயாங்க்கு என்ன ஆச்சு அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஜங்குக் முடிவு பண்ணிடுறாரு, டேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் அவரால் கண்டிப்பாக அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ டேயாங் என்ன ஆச்சு, டேயாங் சேஃபாக இருக்கானான்னு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸோ விழுந்துச்சு இல்லை, எக்ஸ்போஸ் ஆகி விழுந்துச்சு இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணிவிட்டு டேஞ்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அங்கே தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டேயாங் தேடி போகிறாரு. ஸோ ஜங்குக்கு போகும்போதே ப்ராசஸ் பண்ணுறாரு. ஓகே, இது முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கண்ணி வெடியெல்லாம் முன்னாடியே புதைச்சி வைக்கணும் இல்லையா. ஸோ அப்போ தானே இது இப்போ வெடிக்கும். ஸோ அதனால் முன்னாடியே புதைச்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, காலையிலே உங்களோட பாதி எக்யூப்மெண்ட்ஸ் காணும். ஸோ எல்லாமே திருட்டு போயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அமெரிக்கன்ஸ் வின் பண்ணணும் இந்த கேம்பை அப்படின்ற மாதிரி கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு அவங்க தேடி ஜங்குக்கு பில்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கு ஒருத்தங்க தடுத்துடுறாங்க. வேறு யாரும் கிடையாது, ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் தான். ஸோ ஜங்குக்கு தடுத்துடுறான் உள்ளே போகப்படாமல். ஸோ ஜங்குக்கு அவங்களோட கட்டானான்றது நிஞ்சாஸில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸ்பாட் வால். ஸோ அது பார்த்துருப்பீங்க, ரொல்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வால். ஸோ அந்த வால் எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஒரு கையை இதில் பேக்கெட்டில் இருக்கிற கன்று மேலேயும் கையை வச்சுருக்காங்க. ஏன்னா புல்லட்ஸ் பாதி தானே இருக்குது. ஸோ புல்லட்ஸ் முழுக்க யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் புல்லட் எடுக்காமல் அது உள்ளே வச்சுட்டு ஸோ இதை ஸ்பேடை மட்டும் எடுத்துகிட்டு எப்படா அது பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்க, உடனே அந்த ஆப்போசிட்டில் கேப்டன் எதுக்கு இவ்வளோ சீனு, கூல், எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் சரண்டராக தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கன் எடுத்து ஜங்குக்கு பார்த்து ஷூட் பண்ண. ஜங்குக்கு ரொம்ப ஷார்ப் இல்லையா. ஸோ டக்குன்னு அந்த ஸ்வேடை வச்சுட்டு புல்லட்டை தடுத்துடுறாங்க. அது ஒரு வேறு டைரெக்ஷனில் போய் விழுந்துருது. ஸோ அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் கொஞ்சம் அசந்து போயிடறான். பரவாயில்ல கேப்டன், நாட் பேட் அப்படின்ற மாதிரி அசந்து போயிடறான். ஜங்குக்கு பார்த்துட்டு உடனே ஜங்குக்கு அவன் அந்த ஸ்பேடை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அவனை ஆப்போசிட்டில் இருக்கிறவன் மறுபடியும் ஜங்குக்கு பார்த்து சொல்கிறான், இங்கே பாரு, நீ இவ்வளோ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் தயவு செஞ்சு அந்த ஸ்வேடை தூரப்பட்டு கையில் மோதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷனில் நிற்பாங்க தெரியுமா, கை ரெண்டு முன்னாடி வச்சு. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு எப்படியும் ஃபேராக தானே விளையாடணும். ஸோ ஹீரோவாச்சு. ஸோ ஃபேராக தான் விளையாடணும்னு சொல்லிட்டு கன்னை அந்த ஸ்வேடை தூக்கி போட்டு ஸோ பின்னாடி வச்சுட்டு ஸோ அவர் கையில் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் ஜங்குக்கு பார்த்து கிக் பண்ண வேற ஜங்குக்கு ரொம்ப நல்லா ஃபைட் பண்ண தெரியும்ல. ஸோ டக்குன்னு தடுத்துடுறாங்க. ஸோ தடுத்துட்டு ஜங்குக்கு திரும்பி அவனை பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே இவர் கிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிக் பண்ண போகிறதுக்குள்ளே அவனும் அதாவது சண்டை போட தெரியும் போல். ஸோ அவனு டக்குன்னு ஜங்குக்கோட காலை பிடிச்சி காலை தூக்கி விட்டுறான். ஸோ இந்த காலை பிடிச்சி தூக்கி விடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தூக்கி விட்டோன்னே ஜங்கு கீழே போய் விழுந்துடுறாங்க. ஸோ இந்த ஃபைட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு அவ்வளோ வராது, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ப்ரூஸ்லி படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஜாக்கி சேனில் எல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட் தான். ஸோ அவன் தூக்கி விட்டுறா, ஜங்குக்கு கீழே போய் விழுந்துடுறாங்க. கொஞ்சம் நல்லா அடிபட்டுருது, ஃபேஸ்லலாம் கொஞ்சம் அடிபட்டுருது, ஸ்க்ராட்செல்லாம் ஆகிடுது. ஸோ ஜங்குக்கு எழுந்துச்சு வரக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான்னா கன் எடுத்துகிட்டு ஜங்குக்கு மேலே பாயிண்ட் பண்ணி நின்றுடுறான். சரண்டர் ஆகுங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி அவன் பாயிண்ட் பண்ணி நின்றுடுறான்.
அவ்வளோதான். ஜங்குக் இங்கே வந்து கன் பாயிண்டில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எஞ்சி நிற்கிறாங்க. உடனே அந்த ஆப்போசிட் சோல்ஜர் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி போகிறான். அப்போ தானே வந்து தெளிவாக ஷூட் பண்ண முடியும். ஸோ ஷூட் பண்ணுறதுக்காக அவன் கரெக்டாக நகர்ந்து போயிட்டுருக்கான். ஜங்குக் வந்து அவனுக்கு பின்னாடி வந்து என்னமோ பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இங்கே பாரு, ஹீரோ ஆகிறதுக்குலாம் அவனுக்கு பிளான் போடாத சரியா அப்படின்ற மாதிரி இந்த கேப்டன் சொல்ல, சரி அந்த சோல்ஜர் சொல்ல, உடனே நம்ம ஜங்குக் இருந்துட்டு அவனை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்தேன்னா நான் கொஞ்சம் தெளிவாக தெரிவேன்ல, உனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவன் வந்துட்டு சாகிறதுக்கு அவ்வளோ ஆசையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஜங்குக் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறான். ஸோ 2 ஸ்டெப் பின்னாடி போகிறான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பின்னாடி போயிட்டு அந்த கரெக்டான விஷன் ஷூட் பண்ணுறதுக்கு விஷன் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதனால் அப்படி பார்த்துட்டு இருக்கான். ஸோ கிட்ட கூப்பிட்டா ஜங்குக் இங்கே கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அவன் பின்னாடி போகிறான். ஓகேவா? ஸோ அவன் பின்னாடி போக ஜங்குக்கும் அவனை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஓகே குட் பை சொல்கிறதுக்கு தயாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக லாஸ்ட் ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறான். அவ்வளோதான், பேம். ஏன்னா வந்துட்டு அவன் கரெக்டாக வந்துட்டு இந்த கன்னி வீடு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கிட்ட வந்து கரெக்டாக நடந்து போயிட்டுருக்கான். ஜங்குக் வேணும்னே அவனை கிட்டே போக வைக்கிறதுக்காக ஜங்குக் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கன்னி வீடியில் காலை வச்சு அந்த சோல்ஜர் வந்து அங்கேயே செத்து போயிடும். கிரேட் எஸ்கேப் ஜங்குக். ஆனால் அந்த கண்ணி வெடித்த ஃபோர்ஸ்க்கு ஜங்குக் கொஞ்சம் கிட்ட தானே நின்றுருப்பாங்க. ஸோ ஜங்குக்குமே அது தூக்கி அடிச்சிருது. ஜங்குக்குமே சரியாக நட்டி டப்புன்னு போய் கீழே விழுந்து கொஞ்சம் அடிபட்டுருது ஜங்குக்கும் நல்லா. பட் ஜங்குக் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அந்த அடியெல்லாம் அவருக்கு மேட்ரு கிடையாது. இப்போதைக்கு போய் தேங்க தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னதான் அவருக்கு அடிபட்டிருந்தாலும் அவருக்கு வலியே இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி டேயாங்க வந்து இந்த ரூம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ரூம் பக்கம் போகிறாங்க. ஸோ வந்துட்டு உள்ளே கிட்ட கரெக்டாக ரூம் கிட்டே போயிடறாங்க. ஸோ கிட்டே போனோடனே எட்டி பார்க்குறாங்க. ஸோ உள்ளே நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு அடிபட்டு செத்து கிடக்குறாங்க. ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்குறாங்க கீழே. ஜங்குக்கு இருந்துட்டு நம்ஜுனையும் வந்துட்டு சோக்ஜுனையும் தேடுறாங்க. ஸோ 2 பேர் தானே டேயாங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ 2 பேருக்கு எதுவும் ஆகலையா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நல்ல வேலை அந்த டெட் பாடியில் வந்துட்டு யாருமே வந்து நம்ஜுனும் சின்னும் கிடையாது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு சந்தோஷப்படுறாரு, ஓகே அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு அப்போ பார்க்குறாங்க ஒரு பர்சன் வந்துட்டு பெரிய கல், சரியா, ஒரு மேலேருந்து சீலிங் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு ஒரு பெரிய கல். ஸோ அந்த கல்லுக்கு கீழே ஒருத்தவங்க வந்துட்டு கத்துறாங்க, வழியில் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட காலில் வந்துட்டு ஏதோ ஒரு ஷார்ப்பான கல் வந்து குத்தி கிழிச்சிருக்கு. ஸோ அது குத்திட்டு இருக்கு அந்த காலில். ஸோ உள்ளே போயிருக்கு அந்த கல். ஸோ அந்த வழியில் வந்துட்டு அந்த அந்த மனுஷனை வந்துட்டு அந்த கல் போட்டு அப்படி அழுத்திட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ வெயிட் இல்லையா. ஸோ வந்துட்டு அது உள்ளுக்குள்ள வந்து இப்படி நசுங்கி, இப்படி சொல்கிறது, மாட்டிக்கிட்டே எப்படி இருக்கும், ஸோ அப்படியே நசுங்கி போய் அந்த 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 உள்ளே இருக்க பர்சன் வந்துட்டு அவ்வளோ கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு போயிட்டு அந்த அந்த கல் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ தூக்கி அங்கிட்டு போட்டுடுறாங்க. கொஞ்சம் வெயிட்டான கல் தான். ஸோ தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு பார்த்தா அவ்வளோதான், அவருக்கு இருந்த கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுது. ஏன்னா உள்ளே இருந்தது அவ்வளோதான். ஜங்குக்கு அப்படியே முட்டி போட்டு டேயாங் கையை இறுக்கி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. டேயாங்க்கு வந்து ஃபேஸில் கையில் எல்லா இடமும் அடிபட்டுருக்கு. ஆனால் ஜங்குக்கு வந்து பயந்து போய் அழுகிறது அதுக்காக கிடையாது, டேயாங்கோட கால். ஏன்னா டேயாங்கோட காலில் ஒரு ஷார்ப்பான கல் குத்தி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் இப்படி இருக்கும், எனக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவ்வளோதான். ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படி வார்த்தையே இல்லை, அழுதுட்டு மட்டும் இருக்காங்கன்னு டேயாங் வந்துட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. டேயாங்க்கு வலிக்கிறத விட ஜங்குக்கு ரொம்ப வலிக்குது உள்ள. ஸோ டேயாங்க இப்படி பார்க்குறதுக்கு ஒரு ஜங்குக்கு இருந்துட்டு எப்படியோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ வலியை எப்படி குறைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டேயாங்க பற்றி இங்கே பரட்டி கொஞ்சம் வலிக்குதான் செய்யும், இங்கே பிறகு மூச்சை நல்லா இழுத்து விடு, 1 2 3 சரியா 3 கவுண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று டேயாங்க இருந்துட்டு டேயாங்கால இங்கே மூச்சு விடவே முடியல, மூச்சு திணறிட்டு இருக்கு. அவங்க அப்படியே வந்துட்டு எழுந்துச்சு போய் ஜங்குக்கு மடியில் படுத்துட்டு, ஜங்குக்கா வேண்டாம், ஜங்குக்கா வலிக்கும், ஜங்குக்கா வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே பாருட்டி வலிக்கும் தான், வேறு வலி இல்லைடா, உனக்கு இப்போ ரொம்ப வலிக்குதில்ல, அதை விட கொஞ்சம் வலி கம்மியாகிடும், ஓகேவா, சொன்னதை செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு அந்த ஸ்டோனை வந்து கையில் லைட்டாக தொட்டுட்டு 1 1 1 2 3 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு எடுக்கிறாங்கன்னு டேயாங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்தி அழுகுறாங்க. வலியில் வலிக்குது ஜங்குக்கா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட
இது செஸ்ட்லேயே ஒரு சரியான அடி, நல்லா அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு அழுகுறாங்க, வலி தாங்க முடியல. ஸோ கத்தி கத்தி அழுகுறாங்க. ஏன்னா டேயாங் வந்துட்டு இது வரைக்கும் ஃபிசிக்கலாக பார்த்த பெயினில் இதுதான் ரொம்ப அதிகமான பெயின். ஸோ ரொம்ப வலிக்குது. ஸோ அவங்களால முடியல அப்படின்னு ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு டே சாரி சரி நான் இப்போ இது எடுக்கலைன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும்டா பின்னாடி, அதனால தான் எடுக்க வேண்டியதாக போச்சுங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க்கு வந்து வழியில் இன்னும் மூச்சு விட முடியாமல் போயிட்டுருக்கு. ஸோ கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்காங்க வழியில். ஜங்குக்கு வந்து டேயாங் வந்துட்டு ஜங்குக்கோட ஸ்லீவை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க, வழியில் பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு பேக்கெட் பின்னாடி இருந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்து டேயாங்கோட காலில் கட்டி விட்டுட்டு டேயாங் வந்து இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கே விட்டால் வந்து டேயாங் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்ற மாதிரி இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. பயந்தே போயிட்டேன் தெரியுமா, உயிரே என்கிட்ட இல்லை, உன்னை இறந்துருவேன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல உன்னை டேயாங் வந்துட்டு போயிடுவேன்னு நினச்சி தெரியுமா அப்படின்ற மாதிரி அழுகையிலே ஜங்குக்கு டேயாங் வந்து சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங் வந்து தட்டி கொடுத்துட்ருக்காங்க, சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. டேயாங் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நான் என் கனவில் பார்த்தேன் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு இருந்துட்டு கன்ஃபியூசிங் ஆகிட்டு, கனவா என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று டேயாங் வந்துட்டு ஆமாம் இது எல்லாத்தையுமே நான் என் கனவில் பார்த்தேன், இது இது வெறும் ஆரம்பம் தான் ஜங்குக்கா, வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி டேயாங்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட கடைசி வார்த்தை. அவங்க அன்கான்ஷியஸ், அதாவது கான்ஷியஸ் இழந்து போகிறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தை அவ்வளோதான். டேயாங் அதோட மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சரி, இந்த பாட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இப்படி ஒன்று வந்து டேயாங்கோட பர்த்டே அன்னைக்கு போடணுமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். எனக்கே வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது. ஐம் ஸோ சாரி. கொஞ்சம் ஹெவியான பார்ட் தான் இல்லையா? ஸோ ஏன்னா வேர்ல்டு வார் ஆரம்பிக்க போகுது, ஸோ ஸ்டோரி முடிய போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய ஹேட்டிங்கான சீன்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்டில் இது முடிய போகுதில்ல. ஸோ கிளைமேக்ஸில் வந்துட்டு எல்லா ட்விஸ்ட்டையும் அங்கே தானே அவுத்து விடுவாங்க. ஸோ வந்துட்டு பார்ப்போம். ஸோ வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் ஸோ சாரி நான் யாரையும் ஹர்ட் பண்ணியிருந்தா. ஸோ பர்த்டே அன்னைக்கு இப்படியாடி ஒரு வீடியோ போடுவேன், நீங்கள் என் சட்டையை பிடிச்சி கேட்டாலும் அது நியாயமான விஷயம் தான். பட் ஸ்டில் நான் அடுத்த பார்ட் கொடுக்கணும்ல, ஸோ முடிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அதனால் முடிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதில்ல. ஸோ ரியலி சாரி இஃப் ஐ ஹேட் யூ. ஐம் ஸோ சாரி. நான் மீன் பண்ணி இந்த எபிசோடு நான் இன்றைக்கி போடல. ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கிம் டேயோங். ஸோ நீங்கள் எப்பயுமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். ஸோ எங்களோட எல்லா சார்பாகவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ் and I'm really sorry once again, and thank you for hearing my voice. Bye bye.